நேற்றைக்கு பாராளுமன்றத்துல மிக மிக அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. கடந்த 2018 இருந்து 2025 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 841 ஜட்ஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக ப்ரமோட் ஆனவங்க 841 பேர். இதில் எப்படி ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் 76% பேர் நீதிபதி ஆனார்கள்? ஏன், எதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வழக்கறிஞர்களை நீதிபதி ஆக்காமல் தடுத்த சக்தி எது? இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்த ஒட்டுமொத்த தகவல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய எம்பி திரு டி.ஆர். பாலு அவர்கள் சில கேள்விகளை பார்லிமெண்ட்ல கேட்டாரு. அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, இந்த நீதிபதிகள் எந்தெந்த பிரிவை சார்ந்தவர்கள், அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நேற்றுக்கு பேசிய மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வெளிப்படையா சில ஆதாரங்களை கொடுக்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இந்தியால அப்படின்னு. கடந்த 2018 இருந்து 2025 இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா 841 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீதிபதிகள்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறாங்க இல்லையா, இவங்க எப்படி நீதிபதிகளா வருவாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நீதிமன்றங்கள்ல மூத்த வழக்கறிஞராக செயல்பட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய மெரிட்டை பார்த்து அவங்க நீதிபதியா வருவாங்க. இந்த மெரிட் தான் அதுக்கான கேட்டகரி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க மெரிட்டை தாண்டி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கடந்த 6-7 ஆண்டுகளில் இந்தியாவில் வழக்கறிஞராக இருந்து நீதிபதிகளாக ப்ரமோட் ஆயிருப்பாங்க, அதுக்கு பேர் எலிவேஷன் சொல்லுவாங்க. ப்ரமோட் ஆனவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மொத்தம் 841 பேர். இந்த 841 பேர்ல கிட்டத்தட்ட 76.45% உயர் ஜாதிக்காரங்க மட்டும்தான். அதாவது மொத்தத்தில் 642 பேர் ஒரு குறிப்பிட்ட மேல் வகுப்பை சார்ந்தவர்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 32% பிராமணர்கள் தான். இந்திய மக்கள் தொகையில் 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் 33% இருக்கிறாங்க. பேலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற சில உயர் ஜாதிகள். சோ அப்போ ஒட்டுமொத்தமாக உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளாக வந்தவர்கள் இந்த 841 பேரில் 642 பேர் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள். இப்ப இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்தியாவில் ஓபிசி மக்கள் தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% 60% வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 3 மக்களும் சேர்ந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகையில 90% இருக்கிறாங்க. அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள், உயர்ஜாதி அல்லாதவர்கள், கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் 90% இருந்துட்டு இருக்கக்கூடிய நாட்டுல இந்த 3 பிரிவும் சேர்த்து மொத்தமா எத்தனை பேர் நீதிபதி ஆயிருக்காங்கன்னா வெறும் 18% தான். என்னப்பா அது, 90% மக்கள், ஆனா நீதிபதி ஆனவங்க வெறும் 18% தான். வெறும் 10% இருக்கக்கூடிய உயர்ஜாதி கிட்டத்தட்ட 75%, 76% வந்திருக்கிறாங்க. இதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. மொத்தம் அந்த 841 நீதிபதிகள்ல ஓபிசி பிரிவு, அதாவது 50% மக்களா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், நாங்கெல்லாம் ஓபிசி, எம்பிசி, பிசின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கள வெறும் 103 ஜட்ஜி தான் வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் ஜாதி பிரச்சனையை மையமாக வச்சு ஆண்ட ஜாதின்னு பெருமை பேசிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன நேர்மையா கேட்கணும், 841 நீதிபதியில ஏன்பா எனக்கு 103 தான் கிடைச்சிருக்கு, நீ எனக்கு ரிசர்வேஷன் அலர்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு நேர்மையா கேட்கணுமா இல்லையா? அதை கேட்கல அவங்க. அதை விட்டுட்டு ஜாதி பெருமை தான் பேசுறாங்களே தவிர நம்மளுடைய மொத்த நீதிபதிகளா இருக்கட்டும், மொத்த ஐஐடி பேராசிரியரா இருக்கட்டும், ஐஐஎம் பேராசிரியரா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், பிரதமர் அலுவலகமா இருக்கட்டும், எக்கனாமிக் செக்ரட்டரியா இருக்கட்டும், பிளானிங் கமிஷனா இருக்கட்டும், பினான்ஸ் கமிஷனா இருக்கட்டும், காம்படிட்டிவ் கமிஷனா இருக்கட்டும், ரிசர்வ் பேங்கா இருக்கட்டும், எல்லாமே உயர்ஜாதி அதிகாரியா உட்கார்ந்துருக்கான். நீ சும்மா மீசையை முறுக்கி விட்டுட்டு ஊருக்குள்ள ஆண்ட ஜாதி பெருமை பேசிட்டு இருக்கிற. உனக்கு இந்தியாவினுடைய அரசு அதிகாரத்தில் எங்கேயுமே பதவி இல்லை, வெறும் சொற்பமா கிடக்கு. 10% தான் உன்னோட பதவி இருக்கு. ஆனா 50% நீ ஓபிசி சுத்திட்டு இருக்க, உனக்கு ஒண்ணுமே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. இதத்தான் நியாயமா கேட்கணும். நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள், ஆர்எஸ்எஸ் தினமும் பேசிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் இந்துக்கள்னு யாரு? ஹெச் ராஜா பேசுறாரு. நாமெல்லாம் இந்துக்கள்னு குருமூர்த்தி பேசுறாரு. ஹெச் ராஜாவும் குருமூர்த்தியும் அவங்க சொந்தக்காரங்களும் எங்க இருக்காங்க? நீதிபதியா மாறுறாங்க. ஆனா மத்த ஆட்கள் யாருமே நீதிபதி ஆக முடிய மாட்டேங்குது. அப்ப இந்துக்களே வாங்கல், இந்துக்களே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு எல்லா உயர் பதவியும் அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். குறிப்பாக நீதித்துறையில அனைத்து பதவியும் அவன் கையில போயிட்டு இருக்கு. அப்படிங்கறது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம்? இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 841 எம்பில வெறும் 32 எம்பி தான் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி.
நான் என்ன கேட்கிறேன், ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் படிச்சுட்டு வழக்கறிஞரா இருக்காங்க, தீவிரமான வழக்கறிஞர்களா இருக்காங்க. ஏன் அவங்க எல்லாத்தையும் நீங்க ஜட்ஜா மாத்தல? இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 20-25% இருக்கக்கூடிய கணிசமான மக்கள் தொகை, அந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் கொடுக்கவில்லை? அதான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த 70 வருஷத்துல நீதிமன்றத்துல வேலை செய்யறவன கூட நீங்க ஓபிசி எஸ்சிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கல. BR கவாய் அவர் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தார், அதனால ரிசர்வேஷனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால குறைஞ்சபட்சம் நீதிமன்றத்துக்குள்ளயாவது ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயிஸ், அதாவது ஜுடிஷியல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாரு. சோ அவரால் இவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அவரை சுத்தி உட்கார்ந்துருக்கவன் எல்லாமே உயர் ஜாதி சமூகத்தை சார்ந்தவன், அதை தாண்டி அவரால் போக முடியாது. சோ அப்ப ஏன் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணல? ஏன் தலித் மக்களுக்கான உரிய இடத்தை கொடுக்கல? இது மட்டும் இல்லாம பழங்குடியின சமூகம் வெறும் 17 பேர் தான். பழங்குடியின சமூகம் 841 எம்பில வெறும் 17 பேர் தான். சோ அப்ப இந்திய மக்கள் தொகையில் இவ்வளவு கிட்டத்தட்ட 90% இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஓபிசிக்கு வெறும் 12%, பழங்குடிக்கு வெறும் 2%, பட்டியலின மக்களுக்கு 3.8% அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்துக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 15-16% கொடுத்துட்டு மொத்தமா யார் ஆட்டை போட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த உயர் ஜாதியை சார்ந்தவங்க தான். இதுல கொடுமையான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய 753 ஜட்ஜ், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த 753 ஜட்ஜில் வெறும் 117 பேர் தான் பெண்கள். 753ல கணிசமா பாதிக்கு பாதி பெண்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா? கிட்டத்தட்ட 360 பேராவது பெண்கள் இருந்துக்கணுமா இல்லையா? இந்த 360 பெண்கள் இல்ல. இந்திய மக்கள் தொகையில் சரிசமமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பை அவங்க வழக்கறிஞரா இருக்காங்க, ப்ரொமோட்டே பண்ணல. 753 பேர்ல வெறும் 117 பேர் தான் பெண்கள், 15% தான். ஏன் 50% இருக்காங்கல்ல, அவங்களும் பாதிக்கு பாதி கொடுக்க வேண்டியதானே? ஏன் நீதித்துறையை ஒரு ஆண்களினுடைய கட்டுப்பாட்டில் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறாங்கிற கேள்வி வருதா இல்லையா? இதுல இன்னொரு மோசமான விஷயம்னா, நாம சொன்னது அப்பாயின்மெண்ட். இந்த 841 பேர் அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டுகள்ல அப்பாயின்ட் பண்ணவங்க. ஆனா இந்த கடைசி 5 ஆண்டுகள் 2018 இருந்து 25 வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள்ல இப்ப இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய ஆவரேஜ் பொசிஷன் என்னன்னு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. இது அப்பாயின்மெண்ட் தாண்டி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஆட்கள்ல 753 ஜட்ஜஸ் மொத்தமா. அப்ப மொத்தமா இருக்கக்கூடிய 753 ஜட்ஜஸ்ல கிட்டத்தட்ட 582, 77% ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி தான். அப்ப அதுக்கு பிறகு யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மைனாரிட்டி முஸ்லிம் மக்கள் வெறும் 42% தான் அதுல டோட்டல்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 24%, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 12%, ஓபிசி வெறும் 93%. இப்ப இந்தியாவில் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய 2018 இருந்து 2025 இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மொத்த 753 ஜட்ஜில 582, 77% ஒரே குறிப்பிட்ட ஜாதி தான், அந்த டீம் தான், அப்பர் காஸ்ட் டீம். சரி, மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இந்தியாவில் 50-60% மக்களா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி மக்களா இருக்கக்கூடிய ஓபிசிக்கு வெறும் 93 ஜட்ஜ் தான் இப்ப இருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்லாம் தாண்டி எக்ஸிஸ்டிங்கா நிக்கிறது. இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல வெறும் 12 பேர் தான் ஜட்ஜு, ஷெட்யூல் காஸ்ட்ல வெறும் 24 பேர் தான் ஜட்ஜு, மைனாரிட்டிஸ்ல வெறும் 42 ஜட்ஜ் தான் இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ். எல்லா ஜட்ஜு பதவிகளையும் இப்படி உயர் ஜாதி மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தால் உண்மையான நீதி, நேர்மை, நியாயம் எங்கு கிடைக்கும்? இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, நீதிமன்றத்தையே நீங்க விமர்சிக்கிறீங்களா? நீதிமன்றத்தை நீங்க விமர்சிக்க கூடாது. நீதிமன்றத்துல எங்களுக்கு இடமே இல்லை, நீதிமன்றத்துக்குள்ள நாங்க வரவே முடியல, நீங்க தொடர்ச்சியா நீதிமன்றங்கள் எங்களை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில நாங்க ஏதாவது நீதிமன்றங்களை பத்தி குறை சொன்னா உடனே நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறீங்க. நியாயப்படி கொந்தளிக்க வேண்டியது நாங்க தான். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப அழகா ரிசர்வேஷன் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக அரசு பதவியிலிருந்து நீதித்துறை பதவி வரைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயம். அது ஒரு லட்சியம். அவர் துவங்கி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் துவங்கி வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்துல ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வருது. அதையும் வரக்கூடாதுன்னு தடுத்தது யாரு அப்படின்னா இந்த பாஜக RSS கும்பல் தான். மண்டல் கமிஷன் ஒரு மிகப்பெரிய விவாதங்களை நடத்திட்டு இருக்கும் போது ராமர் கோயிலை இடிச்சு ரத யாத்திரை நடத்தி நாமெல்லாம் ஒரே இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டல் கமிஷன் சொன்ன ரிசர்வேஷனை நடைமுறைப்படுத்த விடாம தடுத்த வேலை யார் பண்ணது? இந்த பாஜக RSS அத்வானி குரூப் தான். ஆனா அதையும் தாண்டி விபி சிங் அதை நடைமுறைப்படுத்தினாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பாஜக காரனுக்கு விபி சிங் பிடிக்காது. ஏன்னா அவர் ஓபிசி சமூகத்துக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு. அந்த கடுப்புல தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா இதே RSS குழு. நாமெல்லாம் இந்துக்கள் சொல்லக்கூடிய எந்த RSS இந்துத்துவ சக்தியாவது
ஆமா நம்மளாம் இந்துக்கள், நமக்கு எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு எனக்கா சொல்லியிருக்காங்களா? 100 வருஷத்தை கொண்டாடன்னு சொல்றான் இந்த இந்துத்துவ அமைப்பு. 1925 RSS ஆரம்பிச்சு 2025 100 ஆண்டுகள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த 100 ஆண்டுகளில் இந்துக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு எனக்காவது ஒரே ஒரு வார்த்தை இந்த RSS சொல்லியிருக்கா? RSS சொல்லல. அப்ப இந்தியாவுல 100 வருஷமா ரிசர்வேஷன் வேணும் வேணும் வேணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாரு? திராவிட இயக்கம் சொல்றாங்க. 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பெரியார் எதற்காக சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சார் அப்படின்னா, இது மாதிரி ஜட்ஜா போறது, இது மாதிரி டாக்டரா போறது, இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இங்க இருக்கக்கூடிய பிசி சமூகம், எம்பிசி சமூகம், எஸ்சி சமூகத்துக்கு ரிசர்வேஷன் கொடுங்கடா அப்படின்னு கேட்டுதான் அந்த இயக்கத்தை துவங்குறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருக்காங்க, தலித் அமைப்புகளும் தலித் தலைவர்களும் கேட்டிருக்காங்க, அம்பேத்கர் கேட்டிருக்காங்க. அப்ப காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு பாடுபட்டது எல்லாமே இந்த தலைவர்கள். ஆனா இந்துக்களுக்கெல்லாம் நான் தலைவர் RSS சொல்லுது, அது ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப நீதித்துறையை கட்டுப்படுத்துவதனூடாக, நீதித்துறையை உயர்ஜாதியினுடைய கோட்டையாக வைத்திருப்பதனூடாக எந்த விமர்சனம் வராம எந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் தன் கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இந்த குழு வைத்திருக்கிறார்கள். இது நேற்று பாராளுமன்றத்தில் வந்த டேட்டால இருந்து வரக்கூடிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய இந்துக்களே, உங்களெல்லாம் இந்துக்கள் வாங்கன்னு கூப்பிட்டா முதல்ல நீ எந்த இந்துன்னு கேளுங்க. ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கக்கூடிய இந்துவா இல்ல ரிசர்வேஷன் வேண்டான்னு கேட்கக்கூடிய இந்துவா அப்படிங்கறத கேட்டா தான் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா அரசியலும் புரியும்.